Chennai Silks RD Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar, Velachery, Krompet and Thiruvallur. உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கு உங்களுக்கு சூப்பர் ஸ்டார் படம் வேற யாருக்கா போயிருமா அப்படின்றது சார் பயம்ன்றதோட ஏன் சொத்து சார் அது ஏன் சொத்து எவனும் அடிக்க வந்துடக்கூடாதுல்ல நான் அதுக்கு முன்னாடி டிஃபென்சிவாக இருக்கணும்ல எதுக்கு சார் பழைய சூப்பர் ஸ்டார் டைட்டிலாம் இந்த இருக்கிற டைட்டிலாம் அழிங்க முதலேருந்து கூட போடணும் பழைய சூப்பர் ஸ்டார் டைட்டில் எதுக்கு எடுத்துகிட்டு வந்தோம் அதுதான் ஓஜி எந்த ஒரு ப்ரொடியூசர் சார் இவர் அளவுக்கு ஃபேன் பாய் ப்ரொடியூசர் காட்டுங்க எல்லாமே நான் ப்ரொடியூசரே நானே வந்து நடிகரோட ஃபேன் பாய் நானே இவரோட பெரிய ஃபேன் சொல்லுவாங்க இவர் அளவுக்கு மனசுலேருந்து பேசுகிறவனா காட்டுங்க அவர் லோகேஷ் சொல்கிற விஷயம் வந்து அவர் என்ன கமல் சார் ஃபேனாக இருந்தாலுமே அவர் பண்ண படங்களையே அதிக ரிப்பீட் வாட்ச் இருக்கிறது லியோ தான் அப்படின்றது அவரே சொல்லியிருக்காரு என்ன தான் படமே விமர்சனம் இருந்தாலும் அதிகம் பேர் அதான் பார்க்குறாங்க அப்படின்ட்டு அந்த ஒரு ரெக்கார்டை இப்போ கூலி பிரேக் பண்ணுமா அப்போது படையப்பாவோட ரிப்பீட் வேல்யூவே இன்னும் யாருமே அடிக்கலன்றாங்க சார் ஃபுட்பால் படையப்பா இது சொல்கிறதுல யாருன்னா தியேட்டர்கள் வச்சுருக்கவங்களும் தியேட்டர்கள் சங்கத்தினுடைய தலைவர்களும் அதே மாதிரி ப்ரொடியூசர் சங்கத்தினுடைய தலைவர்களும் சொல்கிறாங்க படையப்பாவுக்கு ஒரு கோடி ஃபுட் ஸ்டெப்ஸ் இருந்தது அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் அந்த ஃபுட் பிரிண்ட்ஸை இது வரைக்கும் அடிக்க ஆளே இல்லை அதுக்கப்புறம் படம் அந்த ரீவேல்யூவில் இருந்ததே இல்லை அப்படின்றாங்க அப்போ அதை அடிக்கணும்ல நீங்கள் இந்த மனுஷன் வாழ்க்கையிலேருந்து எல்லாத்தையுமே எடுத்தாச்சு சார் அவர் வாழ்க்கையில் அவர் விரல் நுனிலேருந்து தலைமுடி வரைக்கும் எல்லாத்தையும் படமாக எடுத்து வச்சுருக்கோம் நீங்கள் பல ரஜினி ஃபேன்ஸ் அவர் எப்படி இருக்காரு அப்படி தான் பாதி பேருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ அப்படிங்கும்பொழுது அவர் வாழ்க்கையே படமாக எடுத்தவங்க இதையும் நீ என்ன தான் சம்பாதிச்சாலும் உனக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுருக்காங்க சார் தெரிஞ்சே வச்சுருக்காங்க ரொம்ப கஷ்டம் சார் நான் ஓப்பனாக சொல்லுவேன் சார் ரஜினியாக இருந்தாலே முடியாது நீ பண்ணிடுவியானா முடியாது நீ பண்ணி காமிச்சிரு மொட்டை அடிக்கிறானா இது நீ கட் பண்ணி போடுங்க நீங்கள் ஆடியோ லான்ச்சில் கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து திரும்பவும் சூப்பர் ஸ்டார் வந்து ரஜினி சார் தான் அவர் தான் ஒரிஜினல் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து பேசினாங்க மேடையிலேயே ஏன் திரும்ப அதை பேசணும் அவர் தான் சூப்பர் ஸ்டார்ன்றது எல்லாருக்குமே தெரியும் நடிகர் விஜயுமே லாஸ்ட்டாக லியோ சக்ஸஸ் மீட்டில் வந்து ஒரே சூப்பர் ஸ்டார் தான் ரஜினி சார்னு சொல்லிட்டாங்க ஏன் திரும்ப அது பதிவு பண்ணிட்டே இருக்கு இல்லை இப்போது இது அந்த ஒரு பட்டத்துக்கு மட்டும் தானே சார் இப்போது லேடி சூப்பர் ஸ்டார்ன்றாங்க எங்கேயாவது லேடி உலகநாயகன்னு சொல்லியிருக்காங்களா பார்த்துருக்கீங்களா காமெடி சூப்பர் ஸ்டார்ன்றாங்க அகில உலக சூப்பர் ஸ்டார்ன்றாங்க இந்த மாதிரி எல்லாரும் சூப்பர் ஸ்டாரை டார்கெட் பண்ணி வராங்க தெரியுமா நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்டு இதே மாதிரி ஒரு உலகநாயகன் ஒரு என்ன சொல்கிறது வேறு எத்தனையோ நடிகர்கள் இருந்திருக்காங்களே எத்தனை இப்போ மக்கள் ஏதோ ஒரு இது என்ன சத்யராஜாருக்கே ஏதோ ஒரு பேர் உண்டுன்னு நினைக்கிறேன் மக்கள் நாயகனா ஏதோ ஒரு பேர் உண்டு அப்போ உண்டு ஸோ அந்த டியரில் உள்ள நடிகர்களுக்கெல்லாம் எத்தனையோ பதவி பட்டங்கள் இருந்திருக்கு காதல் மன்னன் அது இதுன்னு காதல் இளவரசன் அது இதுன்னு எத்தனையோ இருந்திருக்கு சார் அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வரைக்கும் 50 வருஷமாக அவங்க எல்லாருமே இருக்காங்க சார் அப்போது அப்படிங்கும் பொழுது இவர் பட்டத்தை மட்டும் தான் பறித்து கொண்டு போகிறதுக்கு ரெடி ஆகிறாங்க எப்படியாவது அடுத்த சூப்பர் ஸ்டார் ஆகிடணுண்டா அடுத்த ரஜினி ஆகிடணுண்டா அந்த ரஜினின்ற இடத்துக்கு போயிடணுண்டா அப்படின்றது அப்போது இது ஏன் சொத்து சார் இப்போது என் வீட்டை நீ வந்து அடித்து புனி என்கிட்டருந்து பத்திரத்தை வாங்கிட்டு போகணுன்னு நினச்சேன் அப்படின்னா நான் அதை இல்லை அது என் வீடுன்னு சொல்ல வேண்டிய நிலைமையில நான் இருக்கேன் கட்டாயத்தில் நான் இருக்கேன் இப்போது இருக்கவன் பூரா பூசா முளைச்சவன் ஒன்றும் இல்லாதவன் அதுக்கு தகுதியே இல்லாதவன் எல்லாவனும் சூப்பர் ஸ்டார் ஆகணும் மேடையை போட்டு சொல்கிறாங்க விஷயம் என்ன இதெல்லாம் வந்து அவனுங்க பதிவு பண்ணும்போது நம்ம திருப்பி பண்ண வேண்டியதாக இருக்குது எதுக்கு ரிப்ளை பண்ணணுன்றேன் இல்லை பண்ணணும் சூப்பர் ஸ்டார்னு தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் சார் இருந்தாலும் வந்து இப்போ எழுதிக்கிறாங்க சார் மக்கள் சூப்பர் ஒரு தடவை லாரன்ஸு அதாவது எங்களெல்லாம் விட 100 மடங்கு தலைவர் ஃபேன் சார் மக்கள் சூப்பர் ஸ்டார் எழுதிட்டாப்புல படத்தில் மொட்டை சிவா கிட்ட சிவப்படத்தில் அப்புறம் அவரே அறிக்கை விட்டாப்புல இல்லை எனக்கு தெரியாமல் நடந்த விஷயம் இது இவர் எழுதிட்டாப்புல அப்படின்னு சொல்லி வந்தது அவர் டைரக்டருமே வந்து நம்மளோட தலைவரோட மிகப்பெரிய ஃபேன் நம்மளுக்குலாம் ஒரு அண்ணன் மாதிரி நண்பர் மாதிரி இதுக்காக சொல்கிறேன் அப்படி மக்கள் சூப்பர் ஸ்டார் எழுதிட்டாங்க அதே மாதிரி லேடி சூப்பர் ஸ்டார்னு போட்டுக்கிறாங்க ரைட்டுங்களா அகில உலக சூப்பர் ஸ்டார்னு போட்டுக்கிறாங்க சார் பதிய வைக்கிறாங்கல்ல அவங்க அதாவது அதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பதிய வைக்கிறாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மேடைகளில் ஏறி பேசுகிறாங்க சரத்குமார் பேசினாப்புல பேசாத எவன் இருக்கான் அடுத்த சூப்பர் ஸ்டார்னு மேடைகளில் பேசுகிறாங்க இப்போ இதெல்லாம் வந்து ஒரு அஃபிஷியல் பிளேசஸ் சார் இதெல்லாம் ஃபார் ஃபிலிம் ஃபெட்டர்னிட்டிக்கு இதெல்லாம் அஃபிஷியல் பிளேசஸ் இதெல்லாம் மக்கள் மனசில் பதியும் போது இப்போ என் வயசு பையன் இப்போ என் பையனுக்கு 3-4 வயசு அப்படிங்கும்போது இப்போ அவன் பார்க்கும்போது இவர் தான் போல இருக்கு அப்படின்னு நம்பிட்டானா எவனாவது இருக்கிறவங்க நம்பி இனிமேல் வர்றவங்க சார் இப்போ இருக்கிறவங்களுக்குலாம் ஃபுல்லாக சோஷியல் மீடியாவில் ஏதோ வீடியோவை பார்த்து அந்த வீடியோ தான் சார் உண்மை நம்பிட்டு இருக்காங்க சார்
சார் இப்போவுமே வந்து சோஷியல் மீடியாவில் அந்த என்ன சொல்கிறது எத்தனையோ வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து காலேஜில் போய் அவங்க பெரிய பெரிய ஃபங்க்ஷனில் அவார்ட்லாம் கொடுக்குறாங்க பார்க்குறீங்களா இல்லையா? அதுக்கு எவ்வளோ பசங்க அங்கே அதை படிச்சுக்கிட்டு இருக்க காலேஜ் பசங்க என்னமா குதிச்சுட்டு இருக்காங்க, நம்மளாம் அப்படியே பண்ணிட்டு இருந்தோம் சொல்லுங்கள், குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது அதெல்லாம் உண்மை நம்புகிறாங்க சார். அவங்களாம் தான் இவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இப்போ இவங்க ஏதாவது பேரை போட்டு சூப்பர் ஸ்டார் இப்படின்னு பேரை போட்டு அதுதான் நம்பி எவனாவது ஆரம்பிச்சிட்டான்னு உண்மை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? நீங்கள் சொல்லுங்கள், அது உண்மையாக ஆயிடுச்சு சார், என்ன பண்ண ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் வந்து இப்போ நம்ம இருக்கிற காலகட்டத்தில் இவர் தான் அவருன்னு எழுதி வச்சுக்கிட்டே இருக்கணும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினி. எதுக்கு சார் பழைய சூப்பர் ஸ்டார் டைட்டிலாம் இந்த இருக்கிற டைட்டிலாம் அழிங்க, முதலேருந்து கூட போடணும், பழைய சூப்பர் ஸ்டார் டைட்டில் எதுக்கு எடுத்துகிட்டு வந்தோம்? அதுதான் ஓஜி, அதுதான் இங்கே நினைக்க போகுது, அதுதான் இன்னும் காலகாலத்துக்கு நினைக்கணும் அப்படின்ற ஒரு காலகட்டாயம் எங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால தான் வந்து அதை நாங்கள் ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கோம். ரெண்டாவது அதில் எங்களுக்கு ஒரு கர்வம் சார், இவர் தான் சூப்பர் ஸ்டார், வேறு எவனும் நான் ஒரு ஆளே கிடையாது, போங்கடா வேலையை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் நாங்கள் யாருன்னு காட்ட முடியும். எங்கள் கெத்தை எங்கள் மாதம் காட்ட முடியும். இப்போ எந்த ஒரு ப்ரொடியூசர் சார் இவர் அளவுக்கு ஃபேன் பாய் ப்ரொடியூசர் காட்டுங்க பார்ப்போம். எல்லாமே நான் ப்ரொடியூசரே, நானே வந்து நடிகரோட ஃபேன் பாய், நானே இவரோட பெரிய ஃபேன் சொல்லுவாங்க. இவர் அளவுக்கு மனசுலேருந்து பேசுகிறவனா காட்டுங்க. இந்த அளவுக்கு பணத்தை வச்சுக்கிட்டு, புகழை வச்சுக்கிட்டு, பேரை வச்சுக்கிட்டு அப்படி ஒரு ப்ரொடியூசர் எங்களோட தர ரேட்டில் இறங்கி அடிக்கிறாருன்னா யார் சார்? அதெல்லாம் இவருக்கு தான் நடக்குது. அப்போ அவர் உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்குது உங்களுக்கு, சூப்பர் ஸ்டார் படம் வேறு யாருக்கா போயிருமா அப்படின்றது. சார் பயன்றதோட ஏன் சொத்து சார், அது ஏன் சொத்து, எவனும் அடிக்க வந்துடக்கூடாதுல்ல. நான் அதுக்கு முன்னாடி டிஃபென்சிவாக இருக்கணும்ல. இவங்களால எவனாலே அதை எடுக்கவே முடியாது சார். இவனுக்கு என்ன நினச்சிட்டு இருக்காங்க? நான் நேற்று அதான் சொன்னாப்புல, உட்காந்து 40 நிமிஷம் பேசினாப்புல சார் எஸ்பிஎம் முத்துராமன் சார் பேசும்போது. சும்மா வரல அவர், அதாவது 25 படம் எங்கூட பண்ணியிருக்காரு. எனக்கு தெரியும் அவருடைய ஸ்க்ராட்ச்லேருந்து இன்றைக்கி எங்கே வந்து உட்காந்துருக்காருன்னு தெரியும். அந்த கூலியில் ஆரம்பிச்சு இன்றைக்கி இந்த கூலியில் வந்து உட்காந்துருக்காரு. அவர் கூலியாக வேலை பார்த்ததுலேருந்து அவர் கதை பூரா எனக்கு தெரியும். சும்மா வரல அப்படிம்பாரு. நான் 50 வருஷம் எவனுமே, சத்யராஜ் சார் சொல்லுவார், அதே உப்பி சொல்லுவாப்புல, அதே பார்த்திங்க அப்படின்னா அமீர்கான் சொல்லுவாப்புல, 50 வருஷம் சத்யராஜ் அழகாக சொல்லுவாப்புல, 47 வருஷமாக நான் நடிச்சிக்கிட்டு இருக்கேன். எப்படி சார் 47 வருஷமாக நடிச்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்பேன். 50 வருஷமாக ஒருத்தர் சூப்பர் ஸ்டாராக இருக்காரியா, நான் என்ன பெரிய ஆள் பேசுகிறேன் அப்படின்னு சத்யராஜ் சார் சொல்லுவாப்புல. விஷயம் என்னன்னா அதான் சார், 50 வருஷமாக சூப்பர் ஸ்டாராக இந்தியாவில் இல்லை, உலகத்திலே அவனு இருந்ததில்லை. அப்போ உலகத்திலே இல்லாத ஒரே ஒரு மனுஷன் இவர். அவரோட படத்தை நீ பாட்டுக்கு எடுத்து போட்டுக்கிட்டு நீ போயிடுவ அப்படின்னா உன்னை பார்த்து உனக்கு அந்த தகுதியே இல்லையே, உனக்கு அதுக்கான ஒரு மினிமம் ஸ்டாச்சர் கூட இல்லை. அப்போ நான் உன்னை பார்த்து பயப்பட அவசியம். ஆனாலும் ஏன் இது பக்கத்தில் வந்துடாது, இது ஏன் இது அப்படின்னு நான் டிஃபென்சிவாக இருக்கணும்ல. என் கோட்டையை கட்டி என் தலைவன் உள்ளே வச்சுருக்கணும்லண்ணா. எத்தனை வயசானாலும் என் அசிங்கம் தான் இருந்தாலும் வயசுக்குன்னு அதுக்கு முன்னாடி இத்தனை 50 வருஷத்தில் இத்தனை படையை உருவாக்கி வச்சுருக்காரு. அதாவது டீகேடுக்கு இருக்காங்க சார். நாங்கள் இப்போது இவங்களுக்கு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம்னு இருக்காங்க. இல்லை, நாங்கள் 50 வருஷம் இருக்கோம். 0ல் ஆரம்பித்து 50 வருஷம் வரைக்கும் அவர் கூட பிறந்தவங்க 75 வயசு வரைக்கும், இன்றைக்கி 5 வயசு 3 வயசு 2 வயசில் வரைக்கும் இருக்காங்க ஃபேன்ஸு. அப்போ அப்படிங்கும்போது இவ்வளோ பெரிய படையை வச்சு மல்டிபிள் எமோஷன்ஸோடு நாங்கள் இருப்போம். இப்போ 60 வயசு ரஜினி ஃபேன்ட்டை போய் கேட்டிங்க அப்படின்னா, ஆமாம் அப்போ அமைதியாகிட்டேன், அவர் படத்தெல்லாம் நான் போய் பார்ப்பேன், சனிக்கிழமை நைட்டு போய் பார்ப்போம்பாங்க. 20 வயசு ரஜினி ஃபேனும் இருக்கான், 18 வயசு 5 வயசு ரஜினி ஃபேனும் இருக்கான். மோனிகா பாட்டுக்கு ரீல் போகிறவங்க பூரா 5 வயசு பசங்க, குட்டி பசங்க, அவங்க தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்கன்னா 10 வயசில் 15 வயசில் 18 வயசில் ஃபஸ்ட் டே பார்க்குறது இன்னும் இருக்கான். ஃபஸ்ட் டே நீங்கள் அசால்ட்டாக கிடைக்குதா சூப்பர் ஸ்டார் ரஜினி அந்த படம் உங்களுக்கு 50 வருஷம் கழிச்சு? அதுதானே சார், அவரால் மட்டும் தானே பண்ண முடியுது. ஸோ இது எல்லாமே சேர்த்து இது வந்து ஒரு பெரிய சகாப்தம் சார். இது ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட். ரஜினிகாந்த்ன்றது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்ற டைட்டிலோடு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஓஜி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்றது ஒரு தமிழ் சினிமாவின், இன்னும் சொல்லப்போனால் இந்திய சினிமாவின் ஒரு அசைக்க முடியாத ஸ்டேட்மெண்ட் சார். அது எத்தனை தடவை எவன் வேணாலும் எழுதிக்கிட்டே இருக்கணும். ஆமாம். ஸோ இன்னொரு பக்கம் இப்போ ரீசெண்டாக வந்து இந்த படத்தோட ப்ரமோஷனுக்கு லோகேஷ் கனகராஜ் கொடுத்த இன்டர்வியூஸ் வந்து அதை கூட மேடையில் வந்து சர்க்காஸ்டிக்காக கலாய்ச்சிருப்பார் ரஜினி சார். வந்து அவர் லோகேஷ் சொல்கிற விஷயம் வந்து, அவர் என்ன கமல் சார் ஃபேனாக இருந்தாலுமே அவர் பண்ண படங்களையே அதிக ரிப்பீட் வாட்ச் இருக்கிறது லியோ தான் அப்படின்றத அவரே சொல்லியிருக்காரு. என்ன தான் படம் மேலே விமர்சனம் இருந்தாலும் அதிக பேர் அதான் பார்க்குறாங்க அப்படின்ட்டு. அந்த ஒரு ரெக்கார்டை இப்போ கூலி பிரேக் பண்ணுமா சார்? இப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து இன்னொருத்தர் ரெக்கார்டை பிரேக் பண்ண அவசியமே இல்லை சார். அவர் இந்த 50 வருஷமாக அவருக்கு அவசியம் இருந்ததும் இல்லை. அவர் ரெக்கார்டை பிரேக் பண்ணுறதுக்கு தான் அடுத்தவங்களுக்கு அவசியம் இருக்குது. இப்பவும் இருக்கவும் போகுது. அப்படி தான் நினைக்கிறேன். இந்த கூலி வந்து அடிக்க போகிற அடியே அடுத்து இதை எவன் தாண்டான். விஷயம் என்னென்னா சார், அவர் ஒரு ரெக்கார்டு வைக்கிறார் அப்படின்னா அந்த ரெக்கார்டை வந்து தாண்டதுக்கு வந்து அவங்க அந்த காலங்கடந்து வரணும், வந்தால் தான் தாண்ட முடியுது. அவங்க அந்த டைம்லேயே அடிச்சிருக்காங்களான்னு அடிக்கலை, யாருமே அடிக்கலை. நீங்கள் அவருடைய பாபா வந்து 50 கோடி அடிச்சுது. பாபா 2002, 2004 வந்த கில்லி 50 கோடி அடிச்சுது அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க. பட் ஆனால்
ஒரிஜினல் பேப்பர்ஸில் பேப்பர் கட்டிங்ஸில் அதில் இதில் இது ஏதோ ஒரு கேள்வி அவங்க விஜய் ஃபேன்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க, ஒரு கேள்வி பதிலில் ஏதோ ஒரு பதிலை கொடுத்து யாரோ அந்த கழுகார் பதில்களில் ஏதோ ஒரு பதிலெல்லாம் 50 கோடி அடிச்சிருச்சுன்னு ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வருவாங்க சார். ஆனால் படையப்பா தான் 50 தாண்டி 75 போச்சு அப்படின்னு சொல்லி பேப்பர் துண்டுகள் அப்போ உள்ள அந்த கலெக்ஷன்ஸ்லாம் எழுதுவாங்க தெரியுமா, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கலெக்ஷன்ஸ் எழுதுவாங்க தெரியுமா, அதுதான் இருக்குது. ஸோ விஷயம் என்னென்னா 2002 வந்த படையப்பான்ற பாருங்க இது சந்திரமுகி ஓகே. ஸோ சந்திரமுகி தான் அடிச்சது. ஸோ அவருடைய ரெக்கார்டுகள் அவரே தான் அடிச்சிருக்காரு. சந்திரமுகி 75 கோடி தான் அடிச்சு. இந்த 75 கோடி சந்திரமுகி 2005 வந்த சந்திரமுகியை இவங்க தாண்டதுக்கு இவங்களுக்கு கிட்டத்தட்ட 2009 அந்த மாதிரி ஆச்சு. 2009 இந்த வேட்டைக்காரன் அப்புறம் அந்த புலியெலாம் எடுத்துக்கிட்டாங்க தெரியுமா, அந்த டைமில் அந்த அயன் 2009 அயன்லாம் தான் சந்திரமுகியோட கலெக்ஷனை தாண்டிச்சு சார். ஸோ நீங்கள் மினிமம் 5 வருஷம் இருக்கணும். அதுவும் அந்த டைம்லைன் மாறி பிஸ்னஸ்லாம் டிக்கெட் ரேட்லாம் மாறி இதெல்லாம் மாறும்போது தான் சூப்பர் ஸ்டார் வைக்கிற ரெக்கார்டு அவங்க அடிப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், சிவாஜியோட ரெக்கார்டு அடிக்கிறதுக்கு 2007 சிவாஜியோட ரெக்கார்டு அடிக்கிறதுக்கு இவங்களுக்கு 2015, 16, 17 ஆச்சு சார். 10 வருஷம் ஆச்சு சார், ரைட்டுங்களா? அதே மாதிரி 2010 வந்த எந்திரனை இவங்க அடிக்கிறதுக்கு 2018, 20 ஆச்சு. 2017, 18 ஆச்சு சார். இந்த 250, 200, 300 அப்படின்னு அப்போ தான் வந்தாங்க. அந்த இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துன்னா இந்த இதுக்கு முன்னாடி ஒரு படம் ரெண்டும் யார் படம், அஜித்தும் விஜயும் ரெண்டும் ஒன்றா வந்தது, ஜில்லா வீரம் வந்தது. அதுக்கு பிறகு வீரம் துணிவும் வாரிசு தான் அந்த 300 கோடி பஸ்லாம் போட்டாங்க. 250 கோடி 2010 தலைவர் தாண்டிட்டார். 250 கோடி தாண்டி படம் போயிட்டு இருந்தது. 2010 வந்த படத்தை இப்போ 2020, 2023 வந்த படம் தானே அதெல்லாம், அப்போ தான் அடித்தாங்க. ஸோ 13 வருஷம் ஆச்சு. 2018 வந்த 2.0 அடிக்கிறதுக்கு இன்னும் இருக்கணும். இன்னும் 10 வருஷம் ஆகுது. ஆல்மோஸ்ட் இன்னும் 2-3 வருஷம் தான், 17 வருஷம் ஆயிடுச்சு. 10 வருஷம் ஆகுது. விஷயம் எதுக்கு சொல்ல வந்தோன்னா, நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு படத்தை எந்த படத்தையும் ரிப்பீட் வேல்யூவோ எந்த படத்தையும் பிரேக் பண்ணணும், இந்த ரெக்கார்டை நம்ம அடிக்கணும் வைக்கணும்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களோ ஓடணுன்ற தேவையே இருந்ததில்லை. இப்போ 2.0 தான் ஹையஸ்ட் கலெக்டட். அது எங்கள் படம் தான், அது அவருடைய படம் தான். அப்போ அப்படிங்கும்பொழுது அதை அடிக்கிறது தானே அவருடைய டார்கெட்டு. அப்போது படையப்பாவோட ரிப்பீட் வேல்யூவே இன்னும் யாருமே அடிக்கலன்றாங்க சார். ஃபுட்ஃபால் படையப்பா இது சொல்கிறதுல யாருன்னா, தியேட்டர்கள் வச்சுருக்கவங்களும் தியேட்டர்கள் சங்கத்தினுடைய தலைவர்களும் அதே மாதிரி ப்ரொடியூசர் சங்கத்தினுடைய தலைவர்களும் சொல்கிறாங்க, படையப்பாவுக்கு 1 கோடி ஃபுட் ஸ்டெப்ஸ் இருந்தது. அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் அந்த ஃபுட் பிரிண்ட்ஸை இது வரைக்கும் அடிக்க ஆளே இல்லை. அதுக்கப்புறம் படம் அந்த ரீவேல்யூவில் இருந்ததே இல்லை அப்படின்றாங்க. அப்போ அதை அடிக்கணும்ல நீங்கள். அது இல்லாமல் இது இப்போ சும்மா இந்த நெட்ஃப்ளிக்ஸ் வாட்சர்ஸு அப்புறம் இந்த வாட்சர்ஸு அப்படி இப்படின்னு அதுலலாம் என்னென்ன சார் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது ஒரு படையப்பாவை உங்களால் பார்க்கவே முடியாது சார். இந்த 2000 இப்போ இது இறங்குச்சு பார்த்தீங்களா, அண்ணாத்தை இறங்கும்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி படையப்பாவை தலைவர்கிட்டேருந்து வாங்கி சன் டிவிக்காரன் போட்டு விட்டான். இப்போவும் அதுக்கப்புறம் உங்களால் பார்க்க முடியாது. யூடியூப்பில் எடுத்து பாருங்கள், நரசிம்மான்னு தெலுங்கு தான் இருக்கும், படையப்பா இருக்காது. படையப்பா டெலிகிராமில் அங்கங்கே இருக்குது, இவ்வளோ தான். படையப்பாவை தேடி எடுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். அப்போது படையப்பா ஏதாவது ஒரு இதில் இருந்ததுன்னா நாங்களும் அதை போய் வாட்ச் பண்ணிட்டே இருப்போம். அதுலேயே மாஸ் சீன் 10 சீன் 20 சீன் இருக்குது படத்தில், ரைட்டா? இவங்க என்ன பண்ணுறாங்க, நெட்ஃப்ளிக்ஸில் வச்சுருக்காங்க. இது என்ன நீங்கள் சொன்ன மாதிரி இந்த படத்தை லியோ வச்சுருக்காங்க. அதில் ஒரு 4 சீன் நல்ல சீன், அந்த 4 சீன் திருப்பி போட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அது ஆர்ஸ் கால்குலேட் ஆகுது. அந்த ஆர்ஸை தூக்கிட்டு நாங்கள் பாருங்கள் வச்சுருக்கோம். எங்கள் படத்தில் இந்த மாதிரிலாம் பாட பண்ணி லொக்கேஷன் தானே சொல்கிறாரு. இல்லை உண்மை தானே சார், யார் சொன்னாலும் சார் உண்மை தானே. இப்போ அவ்வளோ வாட்ச் ஆர்ஸ் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது அந்த படத்துக்கு அப்படின்றதால அவர் சொல்கிறாரு. அவரோட படத்தை கிளைம் பண்ணும்போது கிளைம் பண்ணுறாரு. அப்போ கிளைம் பண்ணுறதுல அது ஒன்றும் தப்பு இல்லை. ரெண்டாவது என்ன சொல்கிறேன்னா, அதுக்கு ரீசன் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இதுதான் ரீசன். இன்றைக்கி உங்கள் கையில் வச்சு உங்களால் உங்கள் பழைய படத்தை உங்கள் நடிகர் படத்தை பார்க்க முடியும். எங்களால் அப்போல்லாம் பார்க்க முடியாது. பார்த்துருந்தா பாஷாக்கெல்லாம் இன்றைக்கி அந்த கோடி ஹார்ஸ் இருக்கும் சார், கோடான கோடி கனெக்ட் பண்ணாலே. சன் டிவிக்காரன் இன்றைக்கி சாயங்காலம் தானே போடுறான். ஞாயிற்றுக்கிழமை 95 ஏறக்குறைய 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படத்தை போட்டுக்கிட்டு இருக்கான் சார். இப்போவும் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நேரத்தில் போடுறான், ப்ரைம் டைமில். வேறு எவனுக்கு அப்படிலாம் அந்த கொடுப்பனெல்லாம் இந்தியாவிலே எவனுக்கு கிடையாது, எனக்கு தெரியும் சார். அமிதாப் பச்சன் படங்களே ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. இங்கேயே பாதி படங்கள், சிரஞ்சீவி படங்கள்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. மோகன்லால் மம்முட்டி படங்களே ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி படத்தை இப்பவும் பிரைம் டைமில் போடுற ஒரே ஒரு கொடுப்பனை இவர் தான் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி பாஷா படத்தில் அந்த கவுண்டை சன் டிவியில் போட்ட ஆர்ஸை நீங்கள் கணக்கு பண்ணாலே இதெல்லாம் போயிடும். ஆமாம், ரஜினி சாருக்கும் சத்யராஜ் சாருக்குமான அந்த ஒரு பாண்டிங் ஆரம்பத்தில் நிறைய படங்கள் நட்பரீதியாகவும் நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு நிறைய மேடைகளில் சத்யராஜ் சாரை ஓப்பனாகவே ரஜினி எதிர்த்து நிறைய கேள்விகள்லாம் கேட்டிருக்காரு. கான்ட்ரவர்சியாகவும் ஆச்சு. ஆமாம், இந்த படத்தில் சத்யராஜ் நடிக்கணும் அப்படின்னு தகவல் வந்ததுமே எப்படி பாசிபிள், ரஜினி ஒத்துப்பாரா, இவர் ஒத்துப்பாரா அப்படின்லாம் பேச்சு அடிபட்டு ஒரு வழியாக நடிச்சு முடிச்சுட்டாங்க. இப்போ மேடையில் சத்யராஜ் பற்றி அவர் பேசின விஷயம் நல்லா இருந்தது. யாரும் இப்படி பேசுவாங்களான்னு எனக்கு தெரியல. சத்யராஜ் வெளிப்படையாக பேசிடுவார், மனசில் வச்சுக்க மாட்டார், அவங்களாம் நம்பலாம், பேசாமல் இருக்கவங்க தான் நம்ப முடியாது அப்படி. அதை விட வெளிப்படையாக பேசுகிற தலைவர் சார் சத்யராஜ் சார். அஃப்கோர்ஸ் அவர் கோபமாக இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப
தப்பாலாம் பேசியிருக்காரு தலைவரை பற்றி, தப்பாக ரொம்ப கொச்சப்படுத்துகிற மாதிரி, ரொம்ப மனசை நோவடிக்கிற மாதிரிலாம் பேசியிருக்காப்புல. நீங்கள் இன்னொன்று சொல்கிறேன், நான் இந்த சத்யராஜ் சார் மேட்டருக்கு இது சொல்லி ஆரம்பிக்கிறேன். டிஆர் சார் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு பாட்டுக்கு ஆடிருக்காரு. ஆமாம். பாட்டு அது அவருடைய ஒரு சாதாரண ஒரு மியூசிக்லேருந்து உருவான பாட்டு தான். இன்றைக்கி அதுதான் தமிழ்நாடு ஃபுல்லாக இந்தியா முழுக்க வைப்பாக இருக்குது, சிக்கிட்டு வைப்பு. அந்த டிஆரை பற்றி இந்த ஆடியோ லான்ச்சில் யாருமே பேசலை, அது பேசுனது தலைவர் மட்டும்தான். இந்த பேசி யாருமே பேசலை சார். யார் அந்த பாட்டை வாங்கின அனிருத் பேசலை, படத்தினுடைய டைரக்டர் லோக்கி பேசலை, ப்ரொடியூசர் கலாநிதி மாதிரி பேசினது தலைவர் தான். அவர் நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு லெஜெண்ட் அப்படின்னு பேசினார் டிஆர் பற்றி. ஸோ யாருமே பேசலை, இவர் வந்து ஒரு பாட்டு தான் பாடியிருக்காரு, அவர் இக்னோர் பண்ணிட்டு போயிருக்கலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதை பேசணும்னு பேசுகிறார் பார்த்தீங்களா, அந்த ஒரு குணம் இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்ம சும்மா அவரை பற்றி க்ளோரிஃபை பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஆளே கிடையாது சார். அப்போது இது நீங்கள் ஒரு எடுத்துக்கோங்களேன், இந்த மாதிரி மனசில் இருக்குது ஒரு ஆளை பற்றி நாம் பேசணும், ஆனால் அவன் பற்றி நம்மளை பற்றி தப்பாக பேசியிருக்கான், அதை மீறி நம்ம அவனை பற்றி பேசணுமான்றது இன்றைக்கி பல பேருக்கு நடுவில் ஒரு பெரிய ஈகோ தெரியுமா. இப்போது நீங்களும் நானும் வந்து ஒரு காலத்தில் பழகிருக்கோம், வச்சுருக்கோம். நீங்கள் திடீர்னு என்னை பற்றி தப்பாக பேசிட்டீங்க, அது எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு அப்படின்னா உங்களை வந்து நான் வெறுத்து ஒதுங்குவேன், இல்லை உங்கள்கிட்ட வந்து சண்டை போடுவேன். உங்களை பற்றி அதுக்கப்புறம் நான் யார்ட்டையும் நல்லாவே பேச மாட்டேன், எனக்கு அந்த தேவை வந்தால் கூட நான் பேச மாட்டேன். நான் அதை மீறி நான் உங்களை பற்றி பேசணுன்ற ஒரு ஈகோ வந்து பெரிய ஈகோவாக இருக்குன்னு நீங்கள் பல பேர் அது உடச்சி ஷேட்டராகி ஒரு சில பேர் வெளியில் வருவாங்க சார். அப்படி ஒரு ஈகோன்ற ஒரு விஷயமே இல்லாமல் இருப்பார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இவர் மட்டும் இல்லை சார், நாங்கள் ஒன்று சொல்லுவோம், நீங்கள் தலைவரை பற்றி தப்பாக பேசினாலும் தலைவர் காலில் வந்து விழுந்தது சரித்திரண்டா அப்படின்னு சொல்லுவோம். நெகட்டிவாக இது நாங்கள் கோபத்தில் இருக்கும்போது சொல்லுவோம். பாரதி ராஜா நிறைய பேர் சார், நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். பாரதி ராஜா, அன்புமணி ராமதாஸ், இப்படி இருக்காங்க அவங்க பாட்டுக்கு. அந்த ஒரு வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சத்யராஜ் அவர்கள் பேசுனதுக்கெலாம் வந்து நேற்று வந்து இவர் தான் என் படத்தில் வந்து நடிச்சிட்டார்ல, இப்போ இவர் தானே இறங்கி வந்தார்னு ஆகிப்போச்சு, நான் தான் ஹீரோ, சத்யராஜ் என் படத்தில் வந்து எனக்கு நண்பனாக வராரு, ஒரு சைடு ரோலு, ஒருத்திக்கு அப்பாவை நடிச்சிட்டு ஒரு பாட்டுக்கு போகட்டும், இதில் என்ன இருக்குது அப்படின்னு இவர் பாட்டுக்கு மொத்தமாக இவர் எடுத்துகிட்டு போயிருக்கலாம்ல. அவன் சும்மா இருக்காரு, காசு கொடுத்துருவாங்க, நடிக்க வந்திருக்காரு, அவ்வளோதான் அப்படின்னு இருந்துருக்கலாம். எல்லா நடிகர்களும் சத்யராஜ் அப்படி தான் டீல் பண்ணுறாங்க. சத்யராஜ் வந்து இவர் கூட மட்டும் சைடில் நடிக்கலை, நிறைய பேர் கூட சைடில் நடிக்கிறாரு, அப்பா நடிக்கிறாரு, மகனாக நடிக்கிறார், தெலுங்கில் நடிக்கிறார். யாருமே வந்து சத்யராஜ் சார் அவர் யார் என்ன ஏது அவருக்கு அவருடைய குணத்தை பற்றி பேசினதில்லை சார். ரெண்டாவது அதை இந்த சத்யராஜ் சார் பேசும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா தலைவரை மிக பிரம்மாண்டமாக க்ளோரிஃபை பண்ணி பேசினார் சார். ரைட்டா, அவர் தலைவரை பற்றி அவருக்கும் தலைவருக்கு நடந்த அந்த அன்பனை பற்றிலாம் எதுவும் பேசவே இல்லை. அந்த நடந்த பிரச்சனைகள் விஷயங்கள், நான் அவரை வெறுத்தேன் அவரை பற்றி நான் தப்பாக பேசியிருக்கேன் அப்படின்றதெல்லாம் எதுவும் பேசலை. ஓவராலாக வந்து தலைவர் க்ளோரிஃபை பண்ணி பேசிட்டு போயிட்டார். ஆனால் எங்கள் எல்லாருக்கும் அவர் பேசும்போது தெரியும், நீ எப்படிலாம் பேசியிருக்கியா அப்படின்னு எங்களுக்கு தெரியும். அது இல்லாமல் இல்லை. ஆனால் தலைவர் வந்து அதை உடச்சி இவங்க எல்லோரும் அதை நினச்சிட்டு இருப்பாங்க தெரியும், பசங்களை பற்றி அவருக்கு தெரியும் இல்லையா, பசங்க பூரா அதான் நினச்சிட்டு இருப்பாங்க. அதை உடைப்போம் ஃபஸ்ட்டு. அதை உடைக்கிறார். எப்படி உடைக்கிறார் அப்படின்னா, எனக்கும் அவருக்கும் தத்துவ ரீதியாக பல பிரச்சனைகள் இருந்திருக்கு, ஆனாலும் மனசில் பட்டதை பேசிட்டு போகிறவர் சத்யராஜ். உண்மை தானே? அப்போ நாங்களே யோசிக்கிறோம், ஆமாம் இல்லை கரெக்டு தானே, இருந்தாலும் அப்படி தான் மனசில் பட்டதை பேசிட்டு போகிறவர். அப்போது அதை அவரே வந்து சப்போர்ட் பண்ணுறாரு பாருங்க. என்ன சொல்லி சப்போர்ட் பண்ணுறாருன்னா, மனசில் நினச்சதை பேசுகிறவர், அதாவது மனசுக்குள்ளே பூட்டி வச்சுருக்கவன் தான் தப்பானவன், மனசில் நினச்சி பேசிட்டு போகிறவன் நம்பி எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாம் அவங்க அப்படின்னு உடைக்கிறார் பாருங்க. இப்படி தான் ஒருத்தன் அவன் தப்பே பண்ணாலும் அதை உடச்சி இவரை நான் ஏன் இந்த இடத்துக்கு வர வச்சுருக்கேன், இவரை நான் ஏன் இவ்வளோ தூரம் விரும்புகிறேன், அது காரணம் இதுதான் உடச்சி சூப்பர் ஸ்டார் பேசினார் பாருங்க. அதில் தான் அவர் பீக் ஆகிறாருங்க. ரெண்டாவது வந்து சத்யராஜ் சார் என்ன தான் அவர் பேசியிருந்தாலும் வந்து இன்றைக்கி கூலியில் அவர் ஒரு முக்கியமான பாட்டாக இருக்கார். ரெண்டாவது வந்து தலைவரை புரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு வகையில் இது சரிதான் அப்படின்னு நினச்ச போய் தான் வந்திருக்காரு சத்யராஜ் சார். ஸோ அதனால் வந்து அவர் நாங்கள் ஏற்றுக்கிறோம், அவ்வளோதானே ஒழிய மற்றபடி அவரை நாங்கள் கொண்டாடுவோம், அவரை நாங்கள் வந்து அந்த மைண்ட் செட்லாம் எங்களுக்கு வரவே வர சார். சூப்பர் ஸ்டார் ஃபேன் சார். சூப்பர் ஸ்டாரை எவன் எப்படி டிசைனாக என்னென்ன வார்த்தையில் சொல்லியும் சொல்லாமல் தெரிஞ்சும் அப்படியே இந்த வாழைப்பழத்தில் ஊசி இறக்க மாதிரிலாம் இருக்காங்க ஒரு சிலர் ஓப்பனாக. இவன் எல்லா லிஸ்ட்டும் எங்கிட்ட இருக்குது. சும்மா நீங்கள் அவ்வளோ ஈஸியெல்லாம் எங்கிட்ட வந்து நீங்கள் பாட்டுக்கு எல்லாம் முடிச்சுட்டு அவர் ஸ்டைலு, அவர் சூப்பரு, அது இது நீங்கள் சொல்லிட்டு போயிருவீங்க, நாங்கள் வந்து உங்களை தூக்கி வச்சு கொண்டாடிடுவோம், அந்தளவுக்கு ஓகே. நாங்கள் அப்படிலாம் கிடையாது, எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடுவோம் சார். சார் அதாவது இப்போன்னு சொல்கிறேன், இப்போ அதே வசனம் சொல்கிறேன் சார், தலைவரை பகச்சி பேசின போகிறான் தலைவர் காலில் வந்து விழுந்துருக்கான். இதுதான் வரலாறு. இந்த வரலாறு இன்னும் நீடிக்கும். இன்னும் பாருங்கள், நீங்கள் இன்னும் இருக்காங்க இந்த லிஸ்ட்டில், இன்னும் முடிக்காதவங்க அவங்க பூரா வந்து ஒரு காலில் வந்து விழுந்து அதோடு முடிப்பாங்க ஒருத்தனும். அப்பவும் நாங்கள் இருக்க தான் சொல்லுவோம். நாங்கள் அப்பவும் உச்சாணி கும்பல கழுகு மாதிரி பறந்துக்கிட்டு தான் இருப்போம், அதில் எந்த மாற்றுக்கிறதும் இல்லை. ஆமாம், ஒரு ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுருக்காங்க சார், தெரிஞ்சே வச்சுருக்காங்க. ரொம்ப கஷ்டம் சார்.
நான் ஓப்பனாக சொல்கிறேன் சார், ரஜினிகாந்தாலேயே முடியாத நீ பண்ணிடுவியானா முடியாது. நீ பண்ணி காமிச்சிரு, மொட்டை அடிக்கிறானா இது, நீ இதை கட் பண்ணி போடுங்க நீங்கள். Chennai Silks RD Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar Velachery Krompet and Thiruvallur.